வணக்கம். நமது டிவியின் பிரதான செய்திகளுடன் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ராசலிங்கம் ரவிரகு. முதலில் தலைப்புச் செய்திகள். சம்பூர் மன்னார் மின் உற்பத்தி நிலையங்களின் நிர்மாண பணிகள் விரைவில் ஆரம்பம், ஜனாதிபதி தெரிவிப்பு. சிங்களத்தில் கோஷமிட்டவாறு யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கருகில் ஆர்ப்பாட்டம். இந்தியாவில் தங்கியுள்ள அகதிகள் தாயகம் திரும்ப வேண்டும், வடக்கு ஆளுநர் வலியுறுத்தல். வீட்டில் சமைத்த உணவுகள் வேண்டுமென தேசபந்து தென்னக்கோன் கோரிக்கை. இலங்கையின் முதலாவது விந்தணு வங்கி கொழும்பில் திறப்பு. காசாவில் நடாத்தப்பட்ட தாக்குதல்களில் 50,000 பாலஸ்தீனியர்கள் பலி. தொடர்வது உள்நாட்டு செய்திகள். சம்பூர் மற்றும் மன்னார் பகுதிகளில் மின் உற்பத்தி நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சம்பூர், மன்னார் மற்றும் சியம்பலாண்டுவ மின் உற்பத்தி நிலையங்களை ஸ்தாபிப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சம்பூர் மின்சார நிலையத்தை நிர்மாணிக்கும் பணிகளை ஆரம்பிக்க ஏப்ரல் 5 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகையுடன் ஆரம்பித்து வைக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இந்த பின்புலத்தில் நாட்டின் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான சமிஞ்சையை காண்பித்துள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதேபோல சியம்பலாண்டுவ பகுதியில் புதிய சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையத்தையும் மன்னாரில் 50 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தையும் ஆரம்பிக்க உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். 3 வருடங்களுக்கு பின்னர் கடந்த 4 மாதங்களாக டொலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதியை ஸ்திரமான தன்மையுடன் பேணுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வேலையற்ற பட்டதாரிகளுக்கான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 15,300 வெற்றிடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் 15,300 பேரை அரச சேவையில் இணைத்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு அருகில் இன்றைய தினமும் ஆர்ப்பாட்டம் வலுப்பெற்றது. யாழ்ப்பாணம் வலிவடக்கு தையிட்டி பகுதியில் உள்ள திஸ்ஸவிகாரைக்கு அருகில் இன்று ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. விகாரை வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டடம் ஒன்று இன்று திறக்கப்பட்டது. இதன்போது குறித்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை பகுதியில் புதிய கட்டடம் நிர்மாணிக்க தொடர்ச்சியாக எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. திஸ்ஸவிகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சினைகளை நிவர்த்தி செய்யப்படும் என புத்தசாசன அமைச்சர் தெரிவித்திருந்த நிலையில் இந்த புதிய கட்டடம் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கு குறித்த பகுதியை பூர்வீகமாக கொண்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தையிட்டியிலே சட்டவிரோதமாக தனியார் காணியிலே விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வளாகத்துக்குள் சட்டவிரோதமாக இரகசியமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கட்டட திறப்பு விழா ஒன்று நடைபெற இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. காணி உரிமையாளர்களும் அவ்வாறான தகவல்கள் கிடைத்த அடிப்படையிலே இன்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே 2 நாட்களுக்கு முன்னர் கூட கொழும்பிலே இந்த காணி உரிமையாளர்களை அழைத்து அமைச்சர் சந்தித்து தாங்கள் இது உங்களுடைய காணிகள் என்று சொன்னால் நிச்சயமாக விடுவிப்போம் என்று சொல்லி ஒரு புறத்தில் கூறிக்கொண்டு மறுபுறத்திலே அதே அரச இயந்திரம், இராணுவ இயந்திரம் இந்த சட்டவிரோத விகாரைக்குள் அமைக்கப்பட்ட கட்டட திறப்பு விழாவுக்காக தங்களுடைய அரச வளங்களை பயன்படுத்தி கொண்டிருப்பது என்பது அரசினுடைய இந்த இரட்டை முகத்தை தான் காட்டுகின்றது. எந்த வகையிலும் இது ஏற்றுக்கொள்ளவோ நியாயப்படுத்தவோ முடியாத ஒரு ஆக்கிரமிப்பு நடவடிக்கை. இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகள் தாயகம் திரும்ப வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
ஈழ அகதிகள் நாடு திரும்புவது தொடர்பில் இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்கள் இடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றை உருவாக்குவதற்கும் உரிய தரப்புகளிடம் கோரிக்கை முன்வைக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்தார். இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் ஒஃபர் சிலோன் நிறுவனத்தின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்தியாவில் தங்கியுள்ள ஈழ அகதிகளை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வர வேண்டும் என போர் முடிந்ததிலிருந்து சொல்லப்படுவதாகவும் அவர்கள் மீண்டும் இங்கு வர வேண்டும் என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பு எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையிலிருந்து 4 கட்டங்களாக இந்தியாவுக்கு 3,34,797 பேர் அகதிகளாக சென்றுள்ளனர். தற்போது தமிழகத்தில் 103 முகாம்களில் 58,104 பேர் வசிக்கின்றனர். தமிழக முகாம்களில் உள்ள 58,104 பேரில் 50,620 பேர் வடக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள். 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை வடக்கு மாகாணத்திற்கு 14,531 பேர் வருகை தந்துள்ளனர். தமிழகத்தில் தங்கியுள்ளவர்கள் நாடு திரும்புவதற்கு நிலையான கட்டமைப்பு பொறிமுறையை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் இலங்கை இந்திய அரசாங்கங்களிடையே புரிந்துணர்வு உடன்படிக்கை தேவை என்றும் இலங்கையில் அரசியல் உறுதிப்பாடு அவசியம் எனவும் ஒஃபர் சிலோன் நிறுவனத்தினர் குறிப்பிட்டனர். நாடு திரும்ப விருப்பமானவர்களின் பட்டியலை ஒஃபர் சிலோன் நிறுவனம் வடக்கின் 5 மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கிய பின்னர் அவர்களுக்கான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்வார்கள் என வடக்கு மாகாண ஆளுநர் இதன் போது சுட்டிக்காட்டினார். யோசித்த ராஜபக்சவின் நண்பர்கள் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பான சிசிடிவி காணொளி வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு 2 யூனியன் பிளேஸில் உள்ள இரவு நேர களியாட்ட விடுதியில் ஏற்பட்ட மோதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். எனினும் சந்தேக நபர்கள் தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுடன் சென்ற குழுவினர் இரவு நேர களியாட்ட விடுதியில் இருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தரை தாக்கியுள்ளனர். களியாட்ட நிலைய முகாமையாளர் போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் சம்பவம் இடம்பெற்ற போது ஜோசிதவும் அவரது மனைவியும் அங்கிருந்து உடனடியாக வெளியேறியுள்ளனர். வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளை பெற்றுத்தருமாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கோன் கோரிக்கை விடுத்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் வீட்டில் சமைத்த உணவுகளை பெற்றுக்கொள்ள அனுமதி தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த கோரிக்கை தொடர்பில் பரிசீலனை செய்யப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உத்தியோகபூர்வமாக அனுமதி கோரியுள்ளதாகவும் அதனை நியாயப்படுத்த சரியான காரணங்களை வழங்குமாறும் தென்னக்கோனிடம் அறிவித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஆணையாளர் காமினி பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வெலிகம ஹோட்டலுக்கு வெளியே இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த தென்னக்கோன் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு 20 நாட்களுக்கு பின்னர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதனைத் தொடர்ந்து நீதவானின் உத்தரவுக்கு அமைய எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 3ஆம் திகதி வரை தேசப்பந்து தென்னக்கோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மாத்தறை தேவேந்திர முனையில் இடம்பெற்ற இரட்டை கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாத்தறை தேவேந்திர முனை இரட்டை கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 4 பேரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதற்கமைய எதிர்வரும் 29ஆம் திகதி வரை சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மாத்தறை நீதவான் நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவை பிறப்பித்துள்ளது. மாத்தறை தேவேந்திர முனை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 நேற்று முன்தினம் நள்ளிரவு சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். தேவேந்திர முனை பகுதியை சேர்ந்த 28
29 வயதான 2 இளைஞர்களே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் பயன்படுத்தப்பட்ட வேன், துப்பாக்கி ஆகியன கந்தர வெள்ளம்மட பகுதியில் கைவிடப்பட்டு செல்லப்பட்டுள்ளது. கந்தர போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் முதலாவது விந்தணு வங்கி கொழும்பில் திறக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முதல் விந்தணு வங்கி கொழும்பு காசல் வீதி பெண்கள் வைத்தியசாலையில் திறக்கப்பட்டுள்ளது. கருவுறுதல் சவால்களை எதிர்கொள்ளும் தனிநபர்கள் மற்றும் தம்பதிகளுக்கு புதிய நம்பிக்கையை வழங்கும் வகையில் விந்தணு வங்கி திறக்கப்பட்டுள்ளது. விந்தணு வங்கி என்பது செயற்கை கருவூட்டல் அல்லது இன் விட்ரோ கருத்தரித்தல் போன்ற கருவுறுதல் சிகிச்சைகளில் பயன்படுத்த தானமாக பெறப்பட்ட விந்தணுக்களை சேகரித்து சேமித்து வழங்கும் ஒரு வசதி மையமாகும். ஆண் மலட்டுத்தன்மை பிரச்சனைகள் உள்ளவர்கள் அல்லது கருத்தரிக்க விரும்பும் தனிப்பெண்கள் உட்பட தனிநபர்கள் மற்றும் தம்பதிகளுக்கு உதவும் வகையில் உலகம் முழுவதும் இவ்வாறான விந்தணு வங்கிகள் செயற்படுகின்றன. கடுமையான தனி உரிமை மற்றும் இரகசியத்தன்மையின் கீழ் இந்த சேவை இயக்கப்படும் என கொழும்பு காசல் வீதி பெண்கள் வைத்தியசாலையின் பணிப்பாளர் அஜித்குமார தண்டநாராயணா தெரிவித்தார். நன்கொடையாளர்கள் தனியுரிமை மற்றும் பெறுநரின் இரகசியத்தன்மை ஆகிய இரண்டும் முழுமையாக பாதுகாக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். பாதுகாப்பு மற்றும் தரத்தை உறுதி செய்வதற்காக நன்கொடை வழங்குவதற்கு முன் நன்கொடையாளர்கள் தொடர்ச்சியான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கையில் இனப்பெருக்க சுகாதார சேவைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் வகையில் விந்தணுக்களை தானம் செய்வதன் மூலம் இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்குமாறு பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 10 மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்த தனியார் கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குருநாகல் பகுதியில் இயங்கும் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றின் உரிமையாளரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 48 வயதான குறித்த சந்தேக நபர் பல சந்தர்ப்பங்களில் மாணவிகளை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவிகளால் செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை அதிகபட்ச ஆற்றலுடன் நிறைவேற்ற வேண்டும் என இலங்கை கடற்படையின் தளபதி தெரிவித்திருக்கின்றார். சிறப்பு படகுகள் படை பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த கடற்படை வீரர்களுக்கு பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டன. சிறப்பு படகுகள் படை பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த கடற்படை வீரர்களுக்கு பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டன. இலங்கை சிறப்பு படகுகள் படைப்பிரிவின் 32வது ஆட்சேர்ப்பு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்த 2 அதிகாரிகள் மற்றும் 34 மாலுமிகளுக்கு பதக்கங்கள் அணிவிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சன பனாகுடவின் தலைமையில் திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள சிறப்பு படகுகள் படை தலைமையகத்தில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த கடினமான பயிற்சியின் போது சிறப்பான திறமைகளை வெளிப்படுத்திய கடற்படை வீரர்களுக்கு கடற்படை தளபதி வெற்றி கிண்ணங்களை வழங்கினார். கடற்படையினர் தமது கடமையை முறையாக நிறைவேற்றி தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை அதிகபட்ச ஆற்றலுடன் நிறைவேற்ற வேண்டும் என இதன்போது கடற்படை தளபதி தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கின்றார். இந்த தேர்தலில் கட்டாயமாக தமிழ் முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவது நிச்சயம். ஏன்னு கேட்டால் கடந்த காலத்தில் தேசிய மக்கள் கட்சி பொய்யான வாக்குறுதிகளை கூறி மக்கள்கிட்ட வாக்குகளை பறித்தாங்க. அவங்க தேர்தலுக்கு முன்பு சொன்னாங்க அவங்க வந்தால் உடனடியாக IMF விதிகளை மாற்றி நாங்கள் செய்வோம்னு சொன்னாங்க. ஆகவே மக்கள் அரசாங்கத்தில் வெறுப்பில் இருக்காங்க. நாளுக்கு நாள் சாம வேலை கொடுத்து நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம், நாங்கள் செஞ்ச அபிவிருத்தி யாரும் செய்யலை, எங்கள் காலத்தில் மலையத்துக்கு வேலை செஞ்சுருக்கோம், மக்களுக்கும் தெரியும். ஆகவே அவங்கள போயிட்டு நீங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு வீடு வீடாக வாக்கையில் சொல்லி அரசாங்க குறைகளை சொல்லி கேளுங்க. கட்டாயமாக நாங்கள் எல்லா சபைகளும் நாங்கள் பிடிக்கலாம். இலங்கை மத்திய வங்கியின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று இன்றைய தினம் நுவரெலியாவில் நடாத்தப்பட்டது. இலங்கை மத்திய வங்கி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திறந்த வெளி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் பொதுமக்கள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் நடமாடும் நுவரெலியா கிரகரி வாவி
கரையோரத்தில் அமைந்துள்ள வாகனம் நிறுத்தும் திடலில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. டிஜிட்டல் கட்டண முறைகள் தொடர்பில் பொது விழிப்புணர்வை மேம்படுத்துவதையும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி டிஜிட்டல் கட்டணம் செலுத்துவது குறித்தும் இதன் போது தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தொழில் புரிவோர், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் 2 இளைஞர்கள் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து 805 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது. 22 மற்றும் 23 வயதான இருவரே கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்வது சர்வதேச செய்தி. காசாவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 50,000 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 41 பேர் உயிரிழந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதால் நிலைமை மேலும் தீவிரமடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் ஹமாஸ் போராளிகள் என எவ்வித பாகுபாடுமின்றி தாக்குதல்கள் நடாத்தப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என காசா சுகாதார அமைச்சு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை கூறுகின்றன. பல ஆயிரக்கணக்கானோர் இன்னும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாக நம்பப்படுகிறது. காசாவில் 2 மாத போர் நிறுத்தத்தை முடித்துக்கொண்டு இந்த வாரம் ஹமாஸுடனான தனது போரை இஸ்ரேல் மீண்டும் தொடக்கியதால் பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சோமாலியாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சோமாலியாவின் லோயர் ஜுபா பகுதியில் உள்ள தொப்லி நகரிலிருந்து ஆப்பிரிக்க யூனியன் படைகளுக்கு பொருட்களை விநியோகிக்க சென்ற சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. மொகடிசுவிலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தென்மேற்கில் விமானம் விபத்துக்குள்ளானதாக சோமாலிய சிவில் விமான சேவை அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த விமானத்தில் பயணித்த 5 பேரும் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் 4 பேர் கென்ய பிரஜைகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் நமது டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.